அவருடைய வசனத்தை இந்த காலங்களிலே நாம் தியானிப்போமாக. எஸ்தருக்கு எழுதுனதான புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். எஸ்தர் 5:2. ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்துக்கு நீட்டினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம இந்த எஸ்தரின் புத்தகத்தில் இருந்து 2வது அதிகாரத்தில் இருந்து நாம தியானிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் போன வாரம் தியானித்தோம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல வைத்து அவளை வஸ்தியின் சாணத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான், ராஜாத்தியாக ஆக்கினான் என்கிற வசனத்தை நாம் தியானித்தோம். இன்னைக்கும் அதே எஸ்தரின் புத்தகத்தில் இருந்துதான் நாம தியானிக்கிறோம். ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ராஜாத்தியாக மாறினாலும் ராஜா கூப்பிடாமல் ராஜாவை பார்க்க முடியாது. ராஜா அழைக்காமல் ராஜாத்தி ராஜாவின் இடத்துல போக முடியாது. ஆனால் எஸ்தருடைய பிரச்சனை ராஜா அழைக்காமலேயே ராஜாவின் இடத்தில் போய் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த 3வது அதிகாரத்தில் இருந்து இந்த நிர்பந்தமான சூழ்நிலை ஆரம்பிக்கிறது. ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு பிற்பாடு மொர்தெகாய்க்கு ஆரம்பித்த அந்த நிர்பந்தமான சூழ்நிலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, யூத குலத்துக்கு அழிவை கொண்டு வருகிற நிர்பந்தமான நிலைமையை கொண்டு வந்தது. ஆமானை இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு 2வது அதிகாரத்தில் 23வது இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு 3வது அதிகாரத்தில் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு அகாஸ்வேரு ஆமான் என்கிற ஒருவனை மேன்மைப்படுத்தி அவனை பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் என்று காண்கிறோம். இந்த ஆமானை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று ராஜாவின் கட்டளையாக இருந்தது. ஆனாலும் மொர்தெகாய் இந்த ஆமானை வணங்கவில்லை, நமஸ்கரிக்கவில்லை. எனவே ஆமான் இந்த மொர்தெகாயின் மேல மிகவும் கண்ண வைத்தான். இந்த ஆமான் இந்த மொர்தெகாயை மட்டும் அழித்து விடுவது அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுடைய குலத்தையே வேறறுக்க வேண்டும் என்று இந்த ஆமான் விரும்பினான். எனவே ராஜாவின் இடத்துல ஆமான் பேசினான், நான் உனக்கு வெள்ளி காசுகளை சீட்டு போட்டு கஜானாவில் 10,000 தாலந்து வெள்ளிய நான் உனக்கு செலுத்துகிறேன். உம்முடைய இந்த தேசத்துல ஒரு விதமான ஜனங்கள் சிதறண்டு பரப்பி இருக்கிறாங்க. அவனுடைய வழக்கம் நிகழ்ப்பமா இருக்கிறது. ராஜாவினுடைய சட்டங்களை அவர்கள் கை கொள்ளுகிறது இல்லை. அவர்களை இப்படியே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது, அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று இந்த ஆமான் ராஜாவினிடத்தில் பேசினான். ராஜா அதற்கு சம்மதத்தை தெரிவித்து ஸ்தோத்திர முத்திரை போடுவதற்கு மோதிரத்தையும் ஆமானுடைய கையில கலர்ச்சி கொடுத்து விட்டான். ராஜ கட்டளையாக
அந்த அகாஸ்வேருடைய தேசம் எங்கும் ராஜ கட்டளை கடந்து சென்றது. ஸ்தோத்திரம். ராஜா ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் என்று 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது. ஆனால் சூசான் நகரம் கலங்கினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாவும் ஆமானும் குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரத்தில் அதிகமாக இருந்தவர்கள் யூத குலம், யூதர்கள். அந்த சூசான் அரண்மனையின் வாசல்ல இருந்த மொர்தெகாய் கலங்கினான். மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்தான், ரெட்டு உடுத்தினான், சாம்பல்ல தன் மேல போட்டுக் கொண்டான். மகா வீரமுள்ள ஒரு சத்தத்தோட அலறிக்கொண்டு அரண்மனை வாசலுக்கு வந்தான். அவரை யாரும் உள்ள விடவில்லை. யூதர்களுக்குள்ளே 3வது வசனத்தில் பார்க்கிறோம், யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அவர்கள் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய துக்ககரமான நிகழ்வு. எல்லாரும் புலம்பினார்கள், எல்லாரும் அழுதார்கள், எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல கிடந்தார்கள். ஒரு மகா துக்கம் யூதர்களுக்குள்ளே உண்டானது. பெரிய துக்கம் யூதர்களுக்குள்ளே உண்டானது. அப்பொழுது எஸ்தர் இதை விசாரிக்க அனுப்பினார். விசாரித்து மொர்தெகாய்க்கு தன்னுடைய தகப்பனார், சிறிய தகப்பனாருக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பினார். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மொர்தெகாய் எஸ்தருக்கு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் என்றால், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 8வது வசனத்தில் நாம பார்க்கிறோம், யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகரையும் அவரிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவரிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னார். தன்னுடைய ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று எஸ்தரிடத்தில் மொர்தெகாய் கேட்டுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்தில் இன்றைக்கு கேட்கப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணணும், மன்றாடணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற காரியம் அதுதான். நம்முடைய ஜனத்துக்காக நாம் விண்ணப்பம் பண்ணணும், மன்றாடணும். இந்த வார்த்தைகளை எஸ்தருக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஸ்தர் என்ன சொன்னா சொல்லி அனுப்பினாள். 11வது வசனம், யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரர்களுக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொன்னார். சட்டத்தை குறித்து சொல்லுகிறார். சட்டம் உண்மைதான். இந்த வார்த்தைகள் மொர்தெகாய்க்கு தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் எஸ்தருக்கு அடுத்த மறுபடி சொல்லி அனுப்புகிறான். 13வது வசனத்திலிருந்து, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொண்டாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீ இந்த காலத்துல மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். கண்டிப்பா யூதருக்கு ஒரு ரட்சிப்பு சகாயம் என்ன செய்யும்? எழும்பும். ஆனால் அது வேறொரு இடத்துல இருந்து எழும்பும். நீ செயல்படாவிட்டால் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் தான் என்ன செய்வீர்கள்? அழிவீர்கள். இந்த யூத குலம் அழியாது. ஆனால் நீயும் உன் தகப்பனுடைய குடும்பமும் என்ன செய்து போவோம்? அழிந்து போவோம். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு தான் உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அனுப்பினான். உடனே எஸ்தர் மொர்தெகாய்க்கு அடுத்த பதில் அனுப்பி விடுகிறாள். யூதரையெல்லாம் கூட்டி சேர்த்து 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக
உபவாசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எனக்காக என்ன செய்யுங்க? உபவாசம் பண்ணுங்க. 3 நாள் புசிக்க வேண்டாம், 3 நாள் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? குடிக்கவும் வேண்டாம். 3 நாள் உபவாசம் பண்ணுங்க. நான் உபவாசம் பண்ணுவேன், என்னோட இருக்கிற தாலிமார் உபவாசம் பண்ணுவோம். நான் இப்ப சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்குள்ள நாம வரணும். இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செத்தாலும் என்ன செய்கிறேன்? சாகிறேன் என்கிற ஒரு முடிவுக்குள்ள சபை வரணும். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆமென். சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எஸ்தர் ஒரு சித்தப்பா சொன்ன உடனே, நீ தப்புவா இங்க என்னாதேன்னு சொன்ன உடனே எஸ்தர் பரவாயில்ல சட்டத்தை சொன்னாள். ஆனா அந்த சட்டத்தை மீறுவதற்கு ஆயத்தமானாள். அல்லேலூயா. அதுக்கு ஒரே வழி, எனக்காக நீங்கள் 3 நாள் என்ன செய்யுங்க? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்படியே 3 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்து எஸ்தர் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல பிரவேசிக்க போகிறாள். அவளுக்கு ராஜாவின் கண்கள்ல தயை கிடைக்கணும். அல்லேலூயா. யூதர்களுக்கு அழிவு வரக்கூடாது. இந்த எஸ்தர் பேசி ராஜாவின் இடத்துல பேசி இதற்கு ஒரு நன்மை பிறக்கணும் என்று சொல்லி 3 நாள் யூதர்கள் அத்தனை பேரும் உபவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அழுது புலம்பி தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. அப்பொழுது 3வது நாளிலே எஸ்தர் ராஜஸ்திரியாகிய எஸ்தர் ராஜ வஸ்திரத்தை தரித்து, ராஜாத்திக்குரிய அந்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவள் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரண்மனையினுடைய உள் முற்றத்துக்கு போனாள். ராஜா கொலுமண்டபத்தில் ராஜஸ்தானத்தில் வீற்றிருந்தான். அவள் எஸ்தர் ராஜ முற்றத்தில் அந்த முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது ராஜாவினுடைய கண்கள்ல தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. இந்த தயை கிடைத்தது. உடனே ராஜா பொற்சொற்களை நீட்டினான். எஸ்தர் வந்து அந்த கோலின் நுனியை தொட்டாள். உடனே எஸ்தர், ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த தயவு கிடைக்கிறதுக்கு, இந்த தயை கிடைக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் உபவாசமும் அழுகையும் புலம்பலும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உபவாசமும் அழுகை புலம்பலும் இந்த தயையை கிடைக்க பண்ணினது. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தயை கிடைக்கணும். இந்த நாட்கள்ல சபைக்கு தயை கிடைக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சபைகளுக்கு தயை கிடைக்கணும். நம்ம ஆளுகிறவர்களுடைய கண்கள்ல ஊழியங்களுக்கு தயை கிடைக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த தேசத்துல கிறிஸ்தவர்களுக்கு தயை கிடைக்கணும். ஆமென். அல்லேலூயா. சபைகள் ஒடுக்கப்படுகிற, நெருக்கப்படுகிற, அழிக்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் சபைகளுக்கு தயவு கிடைக்கணும். அதற்கு நாம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு உண்டு. நாம் உபவாசத்தோடு தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நாம் அழியக்கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். முதல் நோக்கம் நாம் அழியக்கூடாது. 2வது நம்முடைய குலம் அழியக்கூடாது. அல்லேலூயா. நாம் அழிந்து போகக்கூடாது. நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ ஊழியங்கள் அழிந்து போகக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காகவே ஆண்டவர் சபையை இந்த காலகட்டத்தில் வைத்திருக்கிறார், நம்மை வைத்திருக்கிறார். உடனே எஸ்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ன சொல்லுகிறார்? நான் ராஜாவுக்கு வைத்திருக்கிற விருந்துக்கு வரணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். உடனடியாக என்னுடைய பிரச்சனை இதுதான், இதுக்கு தீர்வு என்று எஸ்தர் செயல்படவில்லை. முதல்ல ராஜாவுக்கு விருந்து வைத்தார். ராஜாவுக்கு மாத்திரம் அல்ல, இந்த சட்டத்தை
கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த ஆமானுக்கு விருந்து வைத்தார். பகைக்கல என்ன வைத்தார்? விருந்து வைத்தார். நாம் எப்போதுமே ஒருவர் நமக்கு ஆகாது என்றால் உடனே நாம் அவங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? பகைக்க ஆரம்பிச்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே பகையை தெரியப்படுத்தவே இல்லை. அவளுக்கு இருந்த பிரச்சனை அவளுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. இவன் ஆகாதவன், இவன் தான் தனக்கு எதிரி என்பதை தெரிந்தும் அவனை எந்த விதத்திலும் கண்டுகொள்ளவில்லை. அவனுக்கு விருந்து ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ஆமானும் நான் வைக்கிற விருந்துல என்ன செய்யணும்? இன்றைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். உடனே ராஜா சம்மதம் தெரிவித்தார். அன்றைக்கு 3வது நாளே என்ன நடந்தது? ராஜாவுக்கு என்ன நடந்தது? எஸ்தர் விருந்து வைத்தார். ஆமானுக்கு விருந்து வைத்தார். விருந்து வைக்கும் போதும் ராஜா கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் என்ன செய்வேன்? தருவேன் அப்படின்னு சொல்லுகிறான். அவள் சொல்லுகிறான், நீ உனக்கு சித்தம் இருந்தா நாளைக்கு நான் வைக்கிற விருந்துல என்ன செய்யணும்? நீரும் ஆமானும் கலந்து கொள்ளணும். கைகளையே தலையிலேயே சொல்லுவாங்க. அல்லேலூயா. முதல் விருந்திலேயே என்ன செய்யல? காட்டி கொடுக்கவே இல்லை. அவள் செயல்படவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா 3 நாள் என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? தயவு கிடைக்க பண்ணிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு கிடைச்சிச்சுன்னு அவள் உடனடியாக அந்த காரியத்தை செயல்படுத்தவில்லை. ஏன்னா 3 நாள் உபவாசம் என்ன செய்யணும்? முடியணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. 3 நாள் முடிந்து 4வது நாளும் ராஜாவுக்கும் ஆமானுக்கும் வைக்கிற விருந்துல என்ன செய்யணும்? நீங்க கலந்து கொள்ளணும். அப்போ நான் என்னுடைய வேண்டுதலை நான் என்ன செய்வேன்? தெரியப்படுத்துவேன் என்று எஸ்தர் சொல்லுகிறதை நாம கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3வது நாள் இரவிலேயே தேவன் கிரியை செய்யார். 3ஆம் நாள் பகல்லையே எஸ்தருக்கு ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 3வது நாள் பகல்லையே எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் என்ன கிடைத்தது? தயை கிடைத்தது. அல்லேலூயா. 3வது நாள் இரவிலேயே அந்த உபவாச ஜெபத்துக்கு அடுத்த ஆண்டவருடைய பதில் கிடைக்க ஆரம்பித்தது. அந்த இரவுல ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லையா? ராஜா நடவடிக்கையின் புத்தகத்தை வாசிக்க சொன்னாராம். அப்பொழுது ஒரு ராஜாவை காப்பாற்றின ஒரு சம்பவம் அங்கே வாசிக்கப்படுகிறது. அந்த ராஜாவை காப்பாற்றுவதற்கு அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த மொர்தெகாய் காரணம் என்று வாசிக்கப்பட்டது. அப்பொழுது சொற்கிறவனாக ராஜா கேட்கிறார், இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது கனம் செய்யப்பட்டதா என்று. ஒன்றுமே செய்யப்படவில்லை. ராஜாவின் உயிரை காப்பாற்றின ஒரு மனுஷனுக்கு இதுவரைக்கும் என்ன செய்யப்படவில்லை? ஒன்றுமே செய்யப்படவில்லை என்று சொல்லப்பட்ட போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த இரவிலேயே ராஜா அவர்களிடத்தில் ஆமான் வருகிறான். அதிகாலை வேளையில. அல்லேலூயா. அதிகாலை வேளையில ஆமான் வருகிறான். எதுக்காக வருகிறான்? இந்த மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்துவிட்டு இந்த ராஜாவினிடத்தில் வருகிறான். தூக்கு மரத்தின் உயரம் 75 அடி. எத்தனை அடி உயரம்? 75 அடி உயரம். இந்த சர்ச்சை 50 அடி நீளம். அப்போ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சர்ச்சை தாண்டி இன்னொரு 25 அடி நீளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு பங்கு, இன்னொரு அரை பங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 75 அடி 50 முழம் என்றால் 75 அடி உயரம் தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்காக செய்து வைத்து விட்டு அவனை எப்படியாவது தூக்கில போடணும். இன்னைக்கு நாள் அவன் தூக்கில போட்டுட்டு தான் நான் என்ன செய்வேன்? விருந்துக்கு சாப்பிட போனோம் அப்படின்னு முடிவு பண்ண. ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா அதான் சந்தோஷம். நான் விருந்து சாப்பிடுறது. ஆமா, இந்த மொர்தெகாய் தூக்கில போட்டுதான் ராஜாத்தி கொடுக்கிற அந்த விருந்துல கலந்து கொள்ளணும்னு சொல்லி ஆமான் ராஜாவை பார்க்க போகிறான். ராஜா உடனே ஆமானிடத்துல கேட்கிறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. உடனே ஆமான் சொன்னான், என்ன இல்லாமல் யார ராஜா கனம் பண்ண போறாரு? ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா வஸ்திரம், எல்லாம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அடுக்கலாம். அப்படியே நீ இந்த மொர்தெகாய் அரண்மனை வாசல் இருக்கிற மொர்தெகாய்க்கு நீ என்னென்னலாம் கனம் பண்ணு சொன்னியோ அதை நீயே அவனுக்கு செய் என்று கட்டளை பிறப்பித்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ற ஆமான் மொர்தெகாய்க்கு முன்பாக தாழ்த்தப்பட்டான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 3வது நாள் இரவிலேயே ஸ்தோத்திரம் ஆண்டவர் எஸ்தருக்கு பகல்ல தயை கிடைக்க பண்ணினா.
இரவிலேயே ஸ்தோத்திரம் மொர்தெகாய்க்கு உண்டு பண்ணப்பட்ட ஸ்தோத்திரம் தூக்கு மரத்துக்கு ஆண்டவர் மொர்தெகாயை தப்புவித்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது நாள் காலை அதிகாலையில மொர்தெகாய் கனம் பண்ணப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ராஜாவின் விருந்துக்கு இதே ஆமானும் ராஜாவின் அந்த ராஜாத்தினுடைய விருந்துக்கு வருகிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் 7வது அதிகாரம் 3வது வசனம். எஸ்தர் ஸ்தோத்திரம் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவே, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. அல்லேலூயா. ராஜாவினிடத்துல எஸ்தர் வைத்ததான மன்றாட்டு என்ன? ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையா ஒரு மன்றாடுகிறார், எவ்வளவு வேண்டுதல் பண்ணுகிறார் பாருங்க. ஆமென். ராஜாவுக்கு சித்தமா இருந்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய வேண்டுதல் இதுவாக இருக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பம் என்ன? நம்முடைய வேண்டுதல் என்ன? சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். என் வேண்டுதலுக்கு என் ஜீவன், என் மன்றாட்டுக்கு எல்லாம் சொல்லுவோம், என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எல்லாரும் சொல்லுவோம். மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லுவோமாக. என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எனக்கு தேவை என் ஜீவன். அல்லேலூயா. நான் அழிந்து போக கூடாது. சொல்லுவோம். அல்லேலூயா. நாங்கள் அழிந்து போக கூடாது. சொல்லுவோம். நாங்கள் அழிந்து போக கூடாது. எங்க ஜீவன் அழிந்து போக கூடாது. அல்லேலூயா. ஆமென். எங்களுடைய ஜனம் என்ன செய்யக்கூடாது? அழிந்து போக கூடாது. அதுக்காக தான் நாம மன்றாட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய மன்றாட்டு, நம்முடைய விண்ணப்பம் எது என்றால் நமக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும், நமக்கும் நம்முடைய சபைகளுக்கும், அல்லேலூயா, அல்லேலூயா, நமக்கும் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும், அல்லேலூயா. இப்படிப்பட்ட மன்றாட்டை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட மன்றாட்டை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். இந்த சரியான காரியத்தை எஸ்தர் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதுக்கு துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்று ராஜா கேட்கிறான். உடனே 6வது வசனத்துல எஸ்தர் இப்போதான் 2ஆம் நாள் விருந்து பரிமாறிட்டு சொல்லுகிறாள், சத்துருவும் பகைவனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகில் அடைந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரிடத்துல, தேவனிடத்துல நாம் நம்முடைய ஜீவனுக்காக கேட்கும் போது, நம்முடைய ஜனங்களின் ஜீவனுக்காக நாம் கேட்கும் போது ஆண்டவர் எதிரியை திகில் அடைய பண்ணுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதிரியை திகில் அடைய பண்ணுவார். சத்துருவை திகில் அடைய பண்ணுவார். இது ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பகைவனை திகிலடைய செய்வார், துஷ்டனை திகிலடைய செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய உபவாசம், நம்முடைய அழுகை, நம்முடைய புலம்பல், ஸ்தோத்திரம் அது மட்டும் அல்ல, ஜெபம், சரியான விண்ணப்பம். அல்லேலூயா. சரியான விண்ணப்பம். என் மன்றாட்டுக்கு என் ஜீவனும் என் விண்ணப்பத்துக்கு என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஜீவனை காப்பாற்றும், எங்கள் ஜனங்களின் ஜீவனை காப்பாற்றும், சபையை காப்பாற்றும். அல்லேலூயா என்று நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக எதிரிக்கு திகிலை கொண்டு வருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 7வது சங்கீதம் 15 16 வசனங்கள். ஸ்தோத்திரம். 7வது சங்கீதம் 15 16 வசனங்கள். ஸ்தோத்திரம். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சந்தரையின் மேலே இறங்கும். குழியை வெட்டி ஆழமா வெட்டினான். அவன் தான் வெட்டின குழியில தானே விழுந்தான் என்று எழுதியிருக்கிறது. 9வது அதிகாரம் 15 16 வசனங்கள். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த மலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டுக் கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள். தேவனுடைய சபைக்கு விரோதமாய் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்யப்படும் பொழுது அவர்கள் எதை வெட்டுகிறார்களோ அதிலேயே அவர்கள் விழுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதை வைக்கிறார்களோ அதிலே அகப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 5 6 வசனங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 5 6 வசனங்கள். துன்மார்க்கனோ தன்னுடைய துன்மார்க்கத்தினால் விழுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். துரோகிகளோ தங்கள் தீவினையிலேயே பிடிபடுவார்கள். அவங்க தீவினையிலேயே அவங்க என்ன செய்வாங்க? பிடிபடுவார்கள். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 27வது வசனம். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். படுகுழியை வெட்டினா தானே அதுல. இதுதான் தேவனுடைய சட்டம். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ராஜாவின் சட்டம் ஒன்றா இருக்கலாம். ஆனா வேதத்தின் சட்டம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுகுழியை வெட்டினவன் அதுல படுகுழியில அவனே விழுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்கிறது. மோசம் போகாதிருங்கள். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதை மனுஷன் விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வேதம் திட்டவட்டமா சொல்லுகிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி அழுது நம்முடைய ஜீவனுக்காக, நம்முடைய ஜனங்களின் ஜீவனுக்காக விண்ணப்பம் மன்றாட்டு ஏறெடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இது ஏறெடுக்கப்பட்டால்தான் தேவ சட்டம் நடக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இது ஏறெடுக்கப்படாட்டா தேவனுடைய சட்டம் என்ன செய்யாது? நடக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். குடிய வெட்டுறோம். குடியில விடணும்னா நாம அதிகமா என்ன செய்யணும்? உபவாசத்தோட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், கதறணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னுடைய ஜீவனும் ஜனங்களின் ஜீவனும் 8வது அதிகாரம் எஸ்தர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வாசிக்க விரும்புகிறேன். எஸ்தர் 8வது அதிகாரம் 3வது வசனம். இன்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 8வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? இந்த கேள்வியை நாம கேட்கணும். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். செத்தாலும் சாகிறேன், எனக்கு என் ஜீவனும் அவை எனக்கு என் ஜனங்களினுடைய ஜீவனும் கட்டளையிடப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் ஜனத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்று நாம் பேசுகிறவர்களாக மாற வேண்டும். நாம் அழுகிறவர்களாக மாற வேண்டும். எஸ்தர் ராஜாவின் பாதத்தில் விழுந்து அழுதாள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கைகளை உயர்த்தி அமைச்சருவாங்க. அல்லேலூயா. அழுதாள். ஒரு எஸ்தர் ராஜாவின் பாதத்தில் விழுந்து என்ன செய்தாள்? அழுதாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்ப அழுதாள்னு நமக்கு தெரியும். எந்த ஆமான் தூக்கம் எந்த மொர்தெகாய்க்காக ஆமான் தூக்கு மரம் 75 அடி உயரம் செஞ்சு வச்சானோ அந்த தூக்கு மரத்துல யார் தூக்கிலிடப்பட்டால்? ஆமான் தூக்கிலிடப்பட்டு விட்டான். ஆனாலும் எஸ்தர் அழுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் குலத்துக்கு வருகிற அழிவை நான் எப்படி பார்க்க முடியும் என்று அழுகிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் உபவாசித்து செபிக்கிறவர்களாக மாற வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இந்த உபவாசித்து ஜெபம் பண்ணதை பூரீம் என்கிற ஒரு பண்டிகையாக மாற்றினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அழுகைக்கும் கண்ணீருக்கும் உபவாசத்துக்கும் பதில் தந்தார். இஸ்ரவேல் யூத குலத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். எஸ்தரையும் எஸ்தருடைய குடும்பத்தையும் யூத குலத்தையும் ஆண்டவர் காப்பாற்றினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அவர்கள் சட்டத்தின்படி அழிக்கப்படாமல் மாற்று சட்டத்தின்படி காப்பாற்றப்பட்டார்கள் எஸ்தருடைய மன்றாட்டின் மூலமாக. அல்லேலூயா. நாம் மன்றாடும் பொழுது நாமும் காப்பாற்றப்படுவோம், மற்றவர்களும் காப்பாற்றப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நினைவு கூறும்படிக்கு ஸ்தோத்திரம். பூரீம் என்கிற ஒரு பண்டிகையாக அதை மாற்றினார்கள். அதாவது உபவாசம் இருந்து செபிக்கிற நாளாக அதை மாற்றினார்களாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அதை உபவாச நாட்களாக மாற்றினார்கள். வருஷம் அதை யூதர்கள் என்ன செய்தார்கள்? பூரீம் பண்டிகை 3 நாள் என்ன செய்வாங்க? உபவாசம் இருப்பாங்க. 3 நாள் உபவாசம் இருந்து அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அழுவாங்க. ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் என்ன செய்வாங்க? தான தர்மம் பண்ணி சந்தோஷத்தை கொண்டாடுவாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பூரீம் பண்டிகை. அதற்கு பிறகு இந்த எஸ்தருடைய காலத்துல இருந்து முழு யூத குலமும் இந்த பூரீம் பண்டிகையை கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாக மாறினது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவேல் புத்தகத்துல, அந்த ஸ்தோத்திரம் ஆகாயின் புத்தகத்துல, சகரியாவின் புத்தகத்துல இந்த காரியங்களை நாம வாசிக்க முடியும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். வேகமாக யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம் 14, 15, 16 இருந்து வேகமா வாசிப்போமாக. யோவேல் 2வது அதிகாரம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவேல் 2வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 12வது வசனத்திலிருந்து, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் இதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புங்கள். 15வது வசனம், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். 16வது வசனம், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். 17வது வசனம், அழுது கர்த்தரின் பலிவிடைக்காரராகிய ஆசாரிகள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, அல்லேலூயா, அழுது எங்களுக்கு ஒப்புக்கூடாதிரும் என்று சொல்ல வேண்டுமா. 18வது வசனம், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சித்தார். அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனிக்க வேண்டும், நாம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. லூக்கா 19வது அதிகாரத்துல 29வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடிகிறது.
எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக அந்த கழுதையின் மேல ஏற்றி வழியெல்லாம் வஸ்திரங்களை விரித்து கிளைகள் எல்லாம் பரப்பி கர்த்தரின் நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா. அவரை உயர்த்துறாங்க. எல்லாரும் தேவனை புகழ்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா 41வது வசனத்தில் நான் கவனிக்க விரும்புகிறேன். 41வது வசனம். அந்த குருத்தோல நியாயம் இல்லை, அந்த குருத்தோல பவன் இல்லை, எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா ஆண்டவருக்கு சந்தோஷம் கிடையாது. ஒரு பக்கம் அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். அவர் எல்லாரும் அவரை புகழ்றாங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது ஆண்டவர் அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இதெல்லாம் நான் இன்னைக்கு உங்களோடு கூட இதைதான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் மக்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை குருத்தோலை பிடிச்சிக்கிட்டு குருத்தோலை ஞாயிறு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கலாம் மக்களுக்கு. அந்த ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது. ஆண்டவர் அந்த குருத்தோலை ஞாயிறுல தான் அந்த பவனி முடியும் போது ஸ்தோத்திரம் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு என்ன செய்தார்? அழுதார். எதுக்காக இயேசு கிறிஸ்து அழணும்? அவர் எல்லாரும் புகழும் பொழுது எல்லாரும் அவர் சந்தோஷமா வாழ்க என்று உலகத்தில் இருக்கிற ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி ஓசன்னா போடுற அந்த கூட்டத்துல கடைசியில் அவர் அழணும். நான் ஏன் அழணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை பார்த்து, எருசலேமை பார்த்து, எருசலேமுக்கு நடக்க போகிற காரியங்களை பார்த்து அவர் அழுகிறதை நாம பார்க்கிறோம். கண்ணீர் விட்டு அழுகிறதை நாம பார்க்கிறோம். 42, 43 வசனங்கள்ல உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் என்று அழுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று அழுகிறார். ஸ்தோத்திரம். நமக்கு கிடைத்த இந்த காலம் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நமக்கு கிடைத்த இந்த காலம் நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிகிற காலமாக மாற வேண்டும். நம்முடைய தேசத்தின் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிகிற காலமாக மாற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்துக்கு சமாதானம் என்ன, அது என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சந்திக்கிற காலம் இது. தேவன் நம்மை சந்திக்கிற காலம், தேசத்தை ஆண்டவர் சந்திக்கிற காலம். இந்த காலத்துல மௌனமா இருக்க கூடாது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த காலத்துல நீங்கள் கண்ணீர் விட்டு அழ வேண்டும். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். லூக்கா 23வது அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 23வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அங்கே எஸ்தர் எதுக்காக அழுதாள்? தனக்காகவும் தன்னுடைய சனங்களுக்காக. இயேசு கிறிஸ்து எதற்காக நம்ம அழ சொல்லுகிறார்? உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. குருத்தோல நியாயம் இல்லை. ஒரு பூரி பண்டிகை நமக்கு வரணும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு பூரி பண்டிகை நமக்கு வரணும். நமக்கு ஒரு நமக்கு ஆண்டவர் ராஜ்யம் வரணும். அதான் நமக்கு குருத்தோல பண்டிகை. அல்லேலூயா. அது வரணும்னா நாம கொண்டாடுற கொண்டாட்டம் இல்லை, நம்ம அழுகிற அழுகையில தான் அது வரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கண்ணீர்ல தான் அது வரும். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் ஜீவனுக்காக நீங்க அழணும். உங்க நல்வாழ்வுக்காக நீங்க அழணும். உங்க சமாதான வாழ்வுக்காக நீங்க அழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்வு கடைசி வரைக்கும் நான் சாகும் வரைக்கும் என் வாழ்க்கையில சமாதானத்தோட நான் சாகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சமாதானம் நிறைந்தவனா என் வாழ்க்கை முடியணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதே போல ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் சமாதானம் உள்ள
உள்ளவர்களாக வாழணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. இதுக்காக தான் அழ சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்க சந்தோஷமா சமாதானமா கடைசி வரைக்கும் தேவ சமாதானத்தில் அவர்கள் வாழணும். அல்லேலூயா. அப்பவே உங்க பிள்ளைகள் அழிஞ்சு போக கூடாது, உங்கள் குடும்பம் அழிஞ்சு போக கூடாது. அல்லேலூயா. அந்த உங்க குடும்பம் சமாதானத்துக்கு ஏற்றதை அறியாவிட்டால் அது ஒரு நாள் நெருக்கப்படும். அது நெருக்கப்படுகிற ஒரு காலம் வரும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்ம சந்திக்கிற காலத்தை அறிஞ்சு ஜெபம் பண்ணா ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வாதமா மாற்றுவார். ஏகலவே தலையிலே சொல்லுவோமாக. அல்லேலூயா. உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் இந்த தேசத்துல காப்பாற்றப்படணும். ஏகலவே ஆமென் சொல்லுவோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த தேசத்தில் காப்பாற்றப்படணும். நீங்கள் இந்த தேசத்தில் உங்கள் பிள்ளைகள் காப்பாற்றப்படணும். அதுக்காக நீங்களும் நானும் அழ வேண்டியது மிக மிக அவசியம். கைகளை உயர்த்தாம சொல்லுவோம். உங்கள் நல்வாழ்வுக்காக, உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய சேமத்துக்காக, அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் உபவாசம் இருந்து கூட அழுதால் அது இன்னும் பெரிய மேன்மையை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொண்டு வரும். அல்லேலூயா. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஏன்னா கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலம் வேணும்னா முடிஞ்சிடலாம், ஆனால் நம்ம பிள்ளைங்க காலம் உபத்திரவத்துக்குள்ள போகக்கூடாது. அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேசத்தில் நம்முடைய பிள்ளைகள் கொடுமைக்குள்ள போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாய் வாழ்வது நிமித்தம் சித்திரவதைக்குள்ள போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலைமைக்குள்ள தள்ளப்படக்கூடாது. நாமும் நம்முடைய குடும்பமும் காப்பாற்றப்படணும். அழிவுக்கு நிலைக்கு தப்புவிக்கப்படணும். இந்த தேசத்துல கடைசி வரைக்கும் சமாதானமா நம்ம குடும்பம் வாழணும், நம்ம பிள்ளைகள் வாழணும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? உங்க பிள்ளைங்க கடைசி வரைக்கும் நீங்க கண்ணை மூணு வரைக்கும் அதுக்கு கண்ணை மூடணும். உங்க பிள்ளைங்க எவ்வளவு ஆசீர்வாதமா வாழ்றது, அப்படி சமாதானமா குடும்பங்கள் நல்ல சமாதானமா வாழ்றது, சந்தோஷமா வாழ்றது, ஆண்டதுக்காக வாழ்றது, தேவ சமாதானத்தோட வாழ்றது எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? நம்ம எல்லாரும் கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமாக.